ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் பீஸா அதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பீஸா பேஸில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பீஸா சாஸ் அதுக்கும் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே மொசரல்லா சீஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ சாஸ், பீஸா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சால்ட் அந்த பன்னீரில் ஏறி சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணுறோம், க்யூப் சைஸில் கட் பண்ணது. அதுக்கப்புறம் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். அடுத்து டொமேட்டோ, இதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். அடுத்து பிளாக் ஆலிவ்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், ஸோ இதை அடுத்து தான் ஆட் பண்ணுறோம். மேரினேட் பண்ண பன்னீர் அதை ஆட் பண்ணுறோம். அடுத்து இது மேலே பெப்ரிக்கா ஆட் பண்ணுறோம். அது மேலே பீஸா ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு தவா வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டு குக்கரில் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த பீஸா வச்சுருக்கோம். நான் இதில் யூஸ் பண்ணுற தவாவுமே நல்ல கனமாக இருக்குது பேஸு, அதே மாதிரி குக்கரோட பேஸும் நல்ல கனமாக இருக்கிறதுனால கீழே பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கனமான பேஸ் இல்லைன்னா கீழே ஒரு பிளேட் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீஸா இப்படி தான் இருக்குது. எல்லாமே நல்லா குக்காகி நல்லா சீஸியாக நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பீசஸ் போட்டுக்கோங்க. பீஸா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே விவர்ஸ், தேங்க்யூ.